நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தென்காசி மாவட்டத்தை தமிழகத்தில் முதலிடத்திற்கு கொண்டு வந்த மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் பிரேமலதாவிற்கு மாநில சுகாதாரத்துறை இயக்குனர் பாராட்டு. தென்காசி மாவட்ட மருத்துவ பணிகள் மற்றும் சுகாதாரத்துறை இணை இயக்குநராக பணியாற்றி வருபவர் பிரேமலதா. இவர் தென்காசி மாவட்டத்தில் பணியேற்றதில் இருந்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் அதிரடியாக ஆய்வு செய்து மருத்துவமனைகள் தரம் உயரவும் நோயாளிகளுக்கு மேம்படுத்தப்பட்ட சுகாதாரமான மருத்துவ வசதிகள் கிடைக்கவும் பம்பரமாய் சுழன்று பாடுபட்டு வருகிறார். மேலும் இவர் ஆய்வு செய்யும் அதிகாரியாக மட்டும் பணியாற்றாமல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு செங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு சென்ற போது சிக்கலான கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை ஒன்றை செய்து ஒரு நோயாளியின் உயிரை காப்பாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக சமீபத்தில் பெய்த மழை வெள்ளத்தின் போது செங்கோட்டை அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 2 பெண்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து தாய் சேய் உயிரை நலமாக காப்பாற்றினார். இது மட்டுமின்றி தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மருத்துவரிடமும் பணியாளர்களிடம் அன்புடன் பரிவுடனும் அவர்களை ஊக்கப்படுத்தும் வண்ணம் செயல்படும் இவரால் தென்காசி மாவட்டம் இன்று மாநில அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளது இவருடைய உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் ஆகும். இந்திய நாட்டின் 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தமிழகத்திலேயே மருத்துவ சேவை தருவதில் முதல் மாவட்டமாக மாற்ற அரும்பாடுபட்ட தென்காசி மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் பிரேமலதாவிற்கு தமிழக சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவ பணிகள் இயக்குனர் பிரேமலதாவிற்கு விருது மற்றும் சான்றிதழை வழங்கி பாராட்டினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா. கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரத்தில் கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ATS பாரத் தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் தனசேகர் அனைவரையும் வரவேற்றார். இதில் கூட்டமைப்பின் மாவட்ட நிர்வாகத்தை மறுசீரமைத்து உறுப்பினர் சேர்க்கையை துரிதப்படுத்தவும் கூட்டமைப்பு மாவட்டத்தில் பலப்படுத்துவதற்கான பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இதில் கட்டுமான தொழிலாளர்கள், மனை தொழில் விற்பனையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர். பழனி அருகே மேல்நிலை பள்ளிக்கு பசுமை பள்ளி விருது. குப்பை மேடாக இருந்த பள்ளி மைதானத்தை சீரமைத்து மரம் வளர்த்தனர். பசுமை பள்ளியாக தேர்வு செய்ததற்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பழனி அருகே பாலசமுத்திரம் பேரூராட்சியில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளியின் மைதானம் பேரூராட்சி குப்பை கொட்டும் இடமாக இருந்தது. பள்ளி விரிவுபடுத்தப்பட்டதன் காரணமாக குப்பை கூட்டும் இடத்தை பேரூராட்சி நிர்வாகம் வேறு இடத்திற்கு மாற்றி பள்ளிக்கு அந்த இடத்தை வழங்கியது. குப்பை மேடுகளை அகற்றி பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள், மாணவர்கள் மரம் வளர்க்கும் பணியில் ஈடுபட்டனர். மாணவர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக பாலசமுத்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது. மரங்கள் நன்கு வளர்ந்த நிலையில் அதை அப்படியே பராமரிக்காமல் விடாமல் பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தொடர்ச்சியாக பராமரித்தும் வருகின்றனர். தற்போது குப்பை மேடாக இருந்த இடம் தெரியாமல் பள்ளி மைதானம் தூய்மையாகவும் மரங்களுடனும் காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு பசுமை பள்ளியாக பாலசமுத்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளியை தேர்வு செய்து 20 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியுள்ளது. இதனால் பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள், மாணவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தங்களது பள்ளியை பசுமை பள்ளியாக தேர்வு செய்த தமிழ்நாடு அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் ஆசிரியர்கள், மாணவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இது குறித்து பள்ளி ஆசிரியர்கள் தெரிவித்த போது பேரூராட்சி குப்பை மேடாக இருந்த பகுதியை பள்ளியின் மைதானத்திற்காக வழங்கினர். அவற்றை தூய்மைப்படுத்தி மரங்களை வளர்த்து மாணவ மாணவியர் பயன்படுத்தும் வகையில் மாற்றினோம். பள்ளியை சாரணிய இயக்கம், தேசிய பசுமை படை இயக்கம், நாட்டு நலத்திட்ட பணிகள் இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பள்ளியில் தூய்மையாகவும் பசுமையாகவும் பராமரிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளியில் படிக்கும் மாணவர்களை 5 குழுக்களாக பிரித்துள்ளோம். பச்சை நிற பட மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கவும்,
பழுப்பு நிறப்படை கழிவு மேலாண்மை அமைக்கவும், நீல நிறப்படை மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி காய விடாமல் பராமரிக்கவும், வெள்ளை நிறப்படை மைதானத்தை தூய்மையாக வைக்கவும் மாணவர்களை பழக்கப்படுத்தினோம். இதற்கு நல்ல பலன் கிடைத்துள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். மேலும் 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பள்ளி வளாகத்தில் தற்போது அரச மரம், வேப்ப மரம், நாவல் மரம், கொன்றை மரம் என பல்வேறு நிழல் தரும் மரங்கள் அமைந்து பசுமையாக காட்சியளிப்பதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். மேலும் பசுமை பள்ளி விருது மூலம் தங்கள் பள்ளிக்கு கிடைக்கும் 20 லட்சம் ரூபாய் மூலம் பள்ளியை மேலும் பலப்படுத்தி சிறப்பாக செயல்படுவோம் என ஆசிரியர்கள் தெரிவித்தனர். கடந்த 2 ஆண்டுகளாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றமைக்காக தமிழ்நாடு முதலமைச்சரிடம் பாராட்டு சான்றிதழ் இப்பள்ளி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முயற்சிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பசுமை பள்ளி விருது கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி எடுத்தனூர் பள்ளியில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மற்றும் போதை விழிப்புணர்வு பேரணியை பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலைவாணன் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் திரு கருப்பையன், முன்னாள் பொறுப்பு தலைமை ஆசிரியர் திரு ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த சுற்றுச்சூழல் மன்ற பொறுப்பு ஆசிரியர் திரு ஏவி ரகு மற்றும் போதை மற்றும் விழிப்புணர்வு மன்ற பொறுப்பு ஆசிரியர் திரு ஏழுமலை இந்நிகழ்வில் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். பாலக்கோட்டில் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு தீயணைப்புத்துறை, போக்குவரத்து துறை இணைந்து வாகன ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்து செயல் விளக்க பயிற்சி முகாம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் வாகன ஓட்டுநர்களுக்கு வாகன பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்த செயல் விளக்க பயிற்சி முகாம் மோட்டார் வாகன ஆய்வாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் தீயணைப்பு நிலைய அலுவலர் செல்வம் தலைமையில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலக அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மோட்டார் வாகன ஆய்வாளர் கலந்து கொண்டு சாலை விதிகள் மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்து பேசினார். இதில் சாலை விதிமுறைகளை எவ்வாறு பின்பற்றுவது, மொபைல் போனில் பேசியபடி வாகனத்தை ஓட்டுவதும் இன்று சகஜமாக நடந்து வருகிறது. பேருந்துகளில் பயணம் செய்யும் போது படிக்கட்டில் நின்றபடி செல்லாமல் பாதுகாப்புடன் மாணவர்கள் பயணிப்பது என்பது குறித்து பேருந்து ஓட்டுநர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் தீயணைப்புத்துறை சார்பில் வாகனங்கள் இயக்கும் போது ஏற்படும் தீ விபத்துக்கள் குறித்தும், அவ்வாறு ஏற்பட்டால் எவ்வாறு உயிர் சேதம், பொருட்சேதங்கள் ஏற்படாமல் தவிர்ப்பது குறித்தும் செயல் விளக்க பயிற்சி அளித்தனர். அதனைத் தொடர்ந்து சாலை விதிகளை பின்பற்றுவேன், விபத்து இல்லா தமிழகத்தை உருவாக்குவேன் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கண்காணிப்பாளர் பார்த்திபன், ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள், பழகுனர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவை பணி தொடக்கம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் இயங்கி வரும் தருமபுரி மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் 2024-25 ஆண்டு அரவை பருவத்திற்கான கரும்பு அரவை பணியை மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா தலைமை வகித்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயலாட்சியர் ரவி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோ மாதப்பன், தடங்கம் சுப்பிரமணி, வெங்கடாச்சலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நடப்பு ஆண்டில் 50,000 மெட்ரிக் டன் கரும்பு அரவை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக ஆலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் பாலக்கோடு பேரூராட்சி தலைவர் PK முரளி, சின்னசாமி, ஏவி குமார், மாரியப்பன், முத்துமணி ஆனந்தன், வசந்தன், சேகர், வீரமணி மற்றும் ஆலை தொழிலாளர்கள், விவசாயிகள் திரளாக கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயத்தின் 50வது ஆண்டு பொன்விழா. விழுப்புரம் மாவட்டம் முட்டத்தூர் பகுதியில் இயங்கி வரும் ஓய்காப் மேல்நிலைப் பள்ளியில் தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயத்தின் 50வது பொன்விழா நடைபெற்றது. பள்ளி தாளாளர் ஸ்டாலின் ஜோன்ஸ் தலைமை தாங்கினார். இதில் நிறைவு பெற்ற நலப்பணிகள் அர்ப்பணிப்பு விழா, புதிய நலத்திட்ட பணிகளுக்கான தொடக்க விழா மற்றும் தேசிய அளவில் விளையாட்டுப் போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயர் ஹென்றி சர்மா நித்யானந்தம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கணினி ஆய்வகம், பெண் மாணவிகள் கழிவறை ஆகியவற்றை திறந்து வைத்தும், புதிய நூலகம், மாணவர் மற்றும் ஆசிரியர் ஓய்வறைகள், பொன்விழா நுழைவு வாயில் உள்ளிட்ட திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ்.
தொகுதி மக்களுக்கு குடித்தண்ணீர் கிடைத்திட தொடர்ச்சியாக அனிபால் கென்னடி அவர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட பகுதிகளில் மீதமுள்ள தண்ணீர் பிரச்சினைகள் குறித்து திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் அவர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்தினார். உப்பளம் தொகுதியில் நிலவி வந்த குடித்தண்ணீர் பிரச்சினை குறித்து தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் போராடி தொகுதி மக்களுக்கு தண்ணீர் பெற்று தந்தார். மேலும் மீதமுள்ள சில பகுதியில் உள்ள பணிகள் குறித்து ஆலோசனை இன்று சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் பிரான்சுவா தோப்பில் மீதமுள்ள பணிகள், ராசு உடையார் தோட்டம், வம்பா கீரப்பாளையம், ஏழை மாரியம்மன் கோவில் அருகாமையில் புதுத்தெரு, நடுத்தெரு, வானரப்பேட்டை காளியம்மன் கோவில் தோப்பு, எல்லையம்மன் கோவில் தோப்பு, முருகசாமி தோப்பு, நேரு வீதி, அலன் வீதி, கஸ்தூரிபாய் வீதி, நேதாஜி நகர் 3 ஆகிய பகுதிகளை தண்ணீர் கிடைப்பதற்கான நடவடிக்கை பணிகள் குறித்து தீவிர ஆலோசனை நடைபெற்றது. விரைந்து பணிகளை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். மேலும் சுத்திகரிப்பு குடித்தண்ணீர் நிலையம் வம்பாக்கீரப்பாளையம் மற்றும் திப்புராயப்பேட்டை, ஆட்டுப்பட்டி மற்றும் ரோடியார்பேட் பகுதிகளில் அமைக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் ராஜி, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், இசாக், ராகேஷ், கழக சகோதரர் மோரிஸ் ஆகியோர் உடன் இருந்தனர். இந்திய தேசிய லீக் கட்சியின் பழனி பாபா நினைவு நாள் பொதுக்கூட்டம் திண்டுக்கல் பேகம்பூர் திப்புத்திடலில் நடைபெற்றது. டாக்டர் பழனி பாபா நினைவு நாள் மாபெரும் பொதுக்கூட்டம் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா அப்துல் ரஹீம் தலைமையில் நடைபெற்றது. தலைமை நிலைய செயலாளர் இம்ரான் முன்னிலை வகித்தார். மாநில பொதுச் செயலாளர் மல்லிப்பட்டினம் இம்ரான் ஒருங்கிணைப்பு செய்திருந்தார். மௌலானா ரஹீம், கம்பம் சாதிக் திருப்பூர், அஸ்லாம் திருப்பூர் மஸ்ஜித், ஃபைரோஸ் பாபா ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். மூத்த வழக்கறிஞர் வேங்கை சந்திரசேகர், பசுபதி பாண்டியன், புதல்வி சந்தன பிரியா, வழக்கறிஞர் காஸ்ட்ரோ மற்றும் திண்டுக்கல் மாவட்ட தலைவர், செயற்குழு மாவட்ட தொழிற்சங்க தலைவர் கனவாய் இப்ராஹிம், நகர செயலாளர் ஜலாலுதீன், நகர பொருளாளர் ஷேக் ஃப்ரீத் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்வில் புழல் சிறையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணை சிறைவாசிகளாக இருந்து வரும் சகோதரர்கள் போலீஸ் பக்ருதீன், பன்னா இஸ்மாயில், ஃபிலால் மாலிக் ஆகியோரை தாக்கிய சிறை காவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட ஒளிப்பதிவாளர் பி. அப்பாஸ். செஞ்சி அரிமா சங்கம் சார்பில் தை மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு அன்னதானம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரிமா சங்கம் சார்பில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கி வரும் நிலையில் இன்று செஞ்சி காந்தி பஜார் லட்சதீப செல்வ விநாயகர் ஆலயம் எதிரில் தை மாத அமாவாசை தினத்தையொட்டி செஞ்சி அரிமா சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரிமா சங்கம் மாவட்ட தலைவர் டி.ஐ. முருகன் தலைமை தாங்கி அன்னதானத்தை துவக்கி வைத்தார். இதில் 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று அன்னதானம் வாங்கிச் சென்றனர். இந்நிகழ்வில் அரிமா சங்க மாவட்ட தலைவர்கள் சொர்ணலதா, அசோக், சண்முகம், வெற்றி செல்வி, அரிமா சங்க முன்னாள் பொருளாளர் எஸ்.பி. சேகர், செந்தில் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஸ்ரீகுமரன், பாரத் கேஸ் ஏஜென்சிஸ் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாமணியுடன் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ். பழனி திரு ஆவினன்குடி அருகே திறந்த வெளியில் சாக்கடை பள்ளம் இருந்ததால் எருமை மாடு தவறி விழுந்ததில் தீயணைப்புத் துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பின் மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள திரு ஆவினன்குடி அருகே சாக்கடை பள்ளம் இருந்தது. அங்கு எருமை மாடு வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென சாக்கடை பள்ளத்தில் விழுந்தது. அருகில் இருந்தவர்கள் பழனி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலை அறிந்து வந்த பழனி தீயணைப்புத் துறையினர் பொதுமக்களுடன் சேர்ந்து கயிறு கட்டி நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் மீட்டனர். எனவே கால்நடைகளை நகரின் சுற்றுவதை கண்காணித்து நகராட்சி நிர்வாகம் வரி விதிப்பு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். எனவே தைப்பூசம் தொடங்க உள்ள நிலையில் பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளதால் திறந்தவெளி சாக்கடைகளை கண்காணித்து விபத்து நடக்க முன் மூட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராசிபுரம் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் சார்பாக தமிழக அரசுக்கு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் சார்பாக ராசிபுரம், பெண்ணந்தூர் மற்றும் நாமகிரிப்பேட்டை ஒன்றியங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் தேர்தல் கால உறுதிமொழிகள், போராட்ட கால வாக்குறுதிகள், வாழ்வாதார மாநாட்டு நம்பிக்கை மொழிகளின்படி ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். முன்னோர்களுக்கு தில எனும் எல் தர்ப்பணம். ஆயிரக்கணக்கான இந்துக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தனர். ஒவ்வொரு அமாவாசையும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது இந்துக்களின் வழக்கமாக உள்ளது. இதில் ஆடி, புரட்டாசி, தை ஆகிய 3 அமாவாசைகளும் சிறப்பு வாய்ந்ததாக கருதி முன்னோர்களுக்கு தில என்னும் எல் தர்ப்பணம் வழிபாடு செய்து வருகின்றனர். குளம், ஆறு, ஏரி, கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் இந்த தர்ப்பணம் நிகழ்வு நடைபெறும். இன்று 29/1/2025 தை அமாவாசையை முன்னிட்டு திண்டுக்கல் கோபாலசமுத்திர கரையில் தை அமாவாசை மகாலயபட்சம் பூஜைகள் நடைபெற்றது. இதில் வாழை இலையில் அரிசி, பருப்பு, வெல்லம், காய்கறிகள், தேங்காய், பழம், எள் ஆகியவற்றை படையலிட்டு தங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு சிவாச்சாரியர்களால் மந்திரம் ஓதி தர்ப்பணம் செய்யப்பட்டது. தர்ப்பணம் முடிவில் எள்ளும் நீரும் குளக்கரையில் விட்டு சூரிய நமஸ்காரம் செய்து தர்ப்பண பூஜையை நிறைவேற்றினார்கள். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட ஒளிப்பதிவாளர் பி. அப்பாஸ். பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கனரக சலவை இயந்திரம் மற்றும் சலவை அறை திறப்பு விழா. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கனரக சலவை இயந்திரம் மற்றும் சலவை அறை திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் மருத்துவர் சாந்தி முன்னிலை வகித்தார். பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் புற நோயாளிகள் பிரிவில் சுமார் 700 முதல் 800 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உள் நோயாளிகளாக சுமார் 80 முதல் 90 நோயாளிகள் நாள்தோறும் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். நோயாளிகளுக்கான படுக்கை விரிப்புகள், தலையணை, உறைகள் மற்றும் அறுவை சிகிச்சையின் போது நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் துணிகள், மருத்துவமனை திரைச்சீலைகள் மற்றும் துண்டுகள் போன்றவை இதனால் வரை மருத்துவமனை பணியாளர்களை கொண்டு கைகளால் மட்டுமே துவைத்து சலவை செய்து பயன்படுத்தப்பட்டு வந்தது. மாவட்ட ஆட்சியரின் விருப்புரிமை நிதியிலிருந்து 3,50,000 ரூபாயும், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட நிதியிலிருந்து 2,50,000 ரூபாய் என மொத்தம் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கனரக சலவை இயந்திரம் மற்றும் துணியை பிழிந்து உலர வைக்கும் இயந்திரம் வாங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கனரக சலவை இயந்திரம் மற்றும் சலவை அறையினை மருத்துவமனை பயன்பாட்டிற்கு மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்கள் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் தலைமை மருத்துவர் பாலசுப்ரமணியம், மருத்துவர்கள் செந்தில்குமார், சசிரேகா, சாலினி, செவிலியர்கள், மருத்துவமனை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு கனரக சலவை இயந்திரம் வழங்கிய மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள், நோயாளிகள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் நன்றி தெரிவித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா சிலை அருகே போக்குவரத்து காவல்துறையினர் வாகன தணிக்கை செய்தனர். அப்போது போக்குவரத்து விதிகளை மதித்து இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வருபவர்களுக்கு மானாமதுரை சரக துணை காவல் கண்காணிப்பாளர் நிரேஷ் மரக்கன்றுகள் வழங்கி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பற்றி வாகன ஓட்டிகளுக்கு எடுத்துரைத்தார். பின்னர் சாலை விபத்துக்களை தடுப்பதற்காக தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் மற்றும் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் எனவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மானாமதுரை சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளர் ரவீந்திரன், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் வெங்கடேஸ்வரன், போக்குவரத்து சார்பு ஆய்வாளர் மகிமைதாஸ் மற்றும் மானாமதுரை சட்ட ஒழுங்கு சார்பு ஆய்வாளர்கள் ராஜதுரை, அகிலன், மார்டின் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார்.